ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ரொம்ப குறைவான பொருள், சத்துமாவு இருந்தாலே போதும், ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இப்போ சத்து மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த பால்வாடியிலலாம் தருவாங்களே அந்த சத்து மாவு தான் 1 கப் எடுத்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 155 கிராம் வரும். இதிலே நல்ல இனிப்பு இருக்கும். பட் நான் இதில் நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். கூடவே 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இடித்து வச்சுருக்க ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டே வரலாம். இது சீக்கிரமாக கட்டியாயிரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேங்காய் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிட்டு நம்ம பிடி கொழுக்கட்டைலாம் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி டைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த ஷேப் வந்துடும். ஸோ இது இப்படியே கூட சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் சின்ன பசங்க பெரியவங்க கொடுக்குறதா இருக்கிறதுனால ஸ்டீம் பண்ணிக்கலாம் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் டேஸ்ட்டான சத்து மாவு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.